அதிகாலையின் அமைதியில் பை பரீஸ் வஸ்லிஹேவ். அத்தியாயம் 11. அட, நீ எதற்காக இப்படி? எதற்காக என்று ரீதாவை கடிந்து காலியாவை அணைத்து கொண்டாள் ரேனியா. நாம் வன்மம் பாராட்டக்கூடாது, இல்லாவிட்டால் கொடியவர்கள் ஆகிவிடுவோம். ஜெர்மானியர் போல கொடியவர்கள் ஆகிவிடுவோம். ரீதா பேசாதிருந்தாள். காலியா உண்மையிலேயே பாவனைதான் செய்தாள். குலப்பெயர் கூட அனாதை விடுதியில் அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவள் மற்ற குழந்தைகளை விட வளர்ச்சியில் கால்வாசி குறைவாய் இருந்ததால் கால் பங்கு என்று பொருள்படும் செத்வேர்தாக்கா என்ற பெயர் அவளுக்கு இடப்பட்டது. அனாதை குழந்தைகள் விடுதி முன்னாள் கிறித்துவ மடம் ஒன்றில் இருந்தது. எதிரொலி மிக்க வலை விட்டங்களிலிருந்து கொழுத்த மரவட்டைகள் உதிர்ந்தன. மோசமாக வண்ணம் தீற்றிய தாடி அடர்ந்த முகங்கள் கணக்கற்ற ஆலயங்களின் சுவர்களிலிருந்து பார்த்தன. இந்த ஆலயங்கள் அவசர அவசரமாக இருப்பிட விடுதிகள் ஆக்கப்பட்டிருந்தன. பொது அறைகள் நிலவறைகள் போல குளிர்ந்திருந்தன. அந்த மடம் தோன்றியது முதல் கேட்டிராத புரளியை 10வது வயதில் கிளப்பிவிட்டு பெயர் பெற்றாள் காலியா. இரவில் தன் இயற்கை தேவைகளுக்காக போனவள் பயங்கரமாக வீறிட்டு அலறி விடுதினர் எல்லோரையும் எழுப்பி விட்டு விட்டாள். திடுக்கிட்டு படுக்கை அறையிலிருந்து எழுந்து ஓடிவந்த வளர்ப்பாளர்கள் காலியா அறை இருட்டான இடைவழியில் கிடக்க கண்டார்கள். ஒரு தாடிக்கார கிழவன் தன்னை நிலவறைக்கு தூக்கி போக பார்த்ததாக விவரித்தாள் காலியா. தாக்குதல் வழக்கு உருவாயிற்று. சுற்று வட்டத்தில் ஒரு தாடிக்காரன் கூட இல்லாதது வழக்கின் சிக்கலை அதிகமாக்கிற்று. வந்த விசாரணை அதிகாரிகளும் அமைச்சோர் துப்பறிய நிபுணர்களும் காலியாவை விவரமாக விசாரித்தார்கள். உரையாடலுக்கு உரையாடல் நிகழ்ச்சியில் புது புது விவரங்கள் சேர்த்து கொண்டு போயின. விடுதி மேற்பார்வையாளன் முதையவன். காலியா அவனிடம் மிகுந்த நட்பு பாராட்டினாள். ஏனென்றால் அவளுக்கு அவ்வளவு பொருத்தமான குலப்பெயர் சூட்டியவன் அவன்தான். இவன் காலியாவை நுட்பமாக விசாரித்து இதெல்லாம் வெறும் கற்பனை என்று தெரிந்து கொண்டான். எல்லோரும் காலியாவை வெகுகாலம் எள்ளி நகையாடி இகழ்ந்தார்கள். அவள் ஒரு கதை புனைந்து சொன்னாள். அது சித்திரக்குள்ளன் கதையை வெகுவாக ஒத்திருந்தது உண்மையே. ஆனால் முதலாவது கதாநாயகனுக்கு பதில் காலியா கதாநாயகி கற்பனை செய்திருந்தாள். இரண்டாவது தாடிக்கார கிழவர்களையும் இருண்ட நிலவறைகளையும் பற்றிய வர்ணனைகள் கதையில் நிறைய இருந்தன. கதை எல்லோருக்கும் அலுத்து போனதும் காலியாவின் புகழும் போய்விட்டது. காலியா புது புது கதைகளை புனைய முற்படவில்லை. பாதிரிகள் நிதிகளை புதைத்து வைத்திருக்கிறார்கள் என்று வதந்திகள் மட்டும் அனாதை விடுதியில் பரவலாயின. புதையல் தேட வெறி தொற்று நோய் போல வளர்ப்பாளர்களை பற்றி கொண்டது. குறுகிய காலத்திற்குள் மடத்தின் முகப்பு வெளி மணல் கிடங்காக மாறிவிட்டது. நிர்வாக தலைவர்கள் இந்த விபத்தை சமாளிப்பதற்குள் அலையடிக்கும் வெள்ளை ஆடைகள் அணிந்த பிசாசுகள் நிலவரையிலிருந்து வெளிவரத் தொடங்கின. இந்த பிசாசுகளை நிறைய பெயர்கள் கண்டார்கள். இரவு நேரங்களில் அறைகளிலிருந்து வெளியே போகவும் அதன் பின் நேரும் விளைவுகளை அனுபவிக்கவும் சிறுவர்கள் அறவே மறுத்தார்கள். விவகாரம் பெரும் விபத்தின் அளவை எட்டிவிடவே வளர்ப்பாளர்கள் பிசாசுகளை ரகசியமாக வேட்டையாட வேண்டியதாயிற்று. அரசாங்க துப்பட்டியால் முக்காடு இட்டிருந்த முதல் பெண் பேயை கையும் மெய்யுமாக பிடித்த வளர்ப்பாளர்கள் அவள் காலியாதான் என்பதை கண்டார்கள். இதன் பின் காலியா அடங்கியிருந்தாள். மும்முரமாக படித்தாள். சிறு குழந்தைகளை சீராட்டினாள். அவள் சிறு வயது முதல் விரும்பியவை தனியே பாடுவதும் நீண்ட உடைகளும் எல்லாராலும் பாராட்டப்படுவதுமே. ஆயினும் அவள் பாட்டுக்குழுவில் சேர்ந்து பாடவும் இசைந்தாள். அப்பொழுது அவளுக்கு ஏற்பட்டது முதல் காதல். ஆனால் எல்லாவற்றையும் மர்மத்திரையில் மூடி அவள் பழகிவிட்டபடியால் விரைவிலேயே அனாதை குழந்தைகள் விடுதியில் துண்டு குறிப்புகளும் கடிதங்களும் கண்ணீரும் சந்திப்புகளுமாக பெருத்த அமளி ஏற்பட்டது. குறும்புக்காரி மறுபடி பிடிபட்டாள். அதிகாரிகள் அவளை நூலக பயிற்சி பள்ளியில் அதிகப்படி உபகார சம்பளத்துடன் சேர்த்து அவளிடமிருந்து விடுதலை பெற்றார்கள். யுத்தம் மூண்டபோது காலியா 3வது ஆண்டு பயிற்சி வகுப்பில் படித்து கொண்டிருந்தாள். முதல் திங்கட்கிழமை அன்றே அவளுடைய வகுப்பு மாணவர்கள் எல்லோரும் படைத்தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார்கள். எல்லா மாணவர்களும் படையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் காலியா சேர்க்கப்படவில்லை.
ஏனென்றால் உயரத்திலும் வயதிலும் அவள் இராணுவ அளவு மாணாக்களுக்கு ஏற்றவளாக இல்லை. காளியாவோ மனம் சோராமல் படைத்தலைமை அலுவலகத்தின் மீது பிடிவாதமாக படையெடுத்த வண்ணமாயிருந்தாள். கூசாமல் புழுகினாள். எனவே உறக்கமின்மையால் மூளை கலங்கி போயிருந்த லெப்டினன்ட் கர்னல் ஒரேடியாக குழப்பமடைந்து விதிவிலக்காக அவளை விமான எதிர்ப்பு படைக்கு அனுப்பி வைத்தார். நிறைவேறிய விருப்பம் எப்பொழுதுமே கவர்ச்சியை இழந்து விடுகிறது. யதார்த்த உலகம் கடுமையும் கொடூரமும் உள்ளதாய் இருந்தது. அதற்கு தேவைப்பட்டது வீர கிளர்ச்சி அல்ல, இராணுவ விதிகள் பிசக்கின்றி நிறைவேற்றப்படுவதுதான். களி நிறைந்த புதுமை விரைவில் மறைந்துவிட்டது. அன்றாட வேலைகளோ போர்முனை பற்றியோ காளியாவின் கற்பனைக்கு கொஞ்சம் கூட பொருந்தவில்லை. காளியா நெஞ்சு கலங்கி சோர்ந்து போனாள். இரவு நேரங்களில் ரகசியமாக அழுதாள். அப்பொழுது ரேனியா வந்து சேர்ந்தாள். உலகம் மீண்டும் விரைவாகவும் களிப்புடனும் இயங்காயிற்று. ஆனால் பொய் பேசாதிருக்க காளியாவால் முடியவில்லை. உண்மையில் அவள் சொன்னது பொய்யல்ல, உள்ளது போன்று வெளியிடப்பட்ட விருப்பம் மட்டுமே. இவ்வாறே மருத்துவ பணி செய்யும் தாயார் உருவானாள். அவள் நிலவுவதை காளியாகவே அநேகமாக நம்பினாள். மிகுந்த நேரம் வீணாகிவிட்டதால் வஸ்கோ கடும் பதற்றம் அடைந்தான். இந்த இடத்தை விட்டு விரைவில் போய் ஜெர்மானியர் இருக்கும் இடத்தை உணர்ந்து அவர்களை விடாது பின்தொடர வேண்டும். அதன் பின் அவர்கள் தங்கள் முன்னோடிகளை கண்டு கொள்ளட்டும், பரவாயில்லை. அப்போது சர்ஜன்ட் மேஜர் அவர்களுக்கு மேலே கவிவான். அவர்கள் அவனுக்கு மேலே கவிய மாட்டார்கள். அவன் அவர்களுக்கு மேலே கவிந்து அவர்களை இழுத்து வேண்டிய திக்கில் செலுத்துவான். காத்திருப்பான். நம்மவர்கள் வந்து பகைவர்களை சூழ்ந்து பிடிக்க தொடங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் நேரம் போக்கிவிட்டார்கள். சோனியாவை அடக்கம் செய்தார்கள். காளியாவுடன் பேசி இணங்க வைத்தார்கள். இப்படி நேரம் கழிந்துவிட்டது. வஸ்கோ தானியங்கி துப்பாக்கிகளை சரிபார்த்தான். அதிகப்படி துப்பாக்கிகளை லீசா உடையவையாகவும் சோனியா உடையதாகவும் பத்திரமான இடத்தில் வைத்து மறைத்தான். தோட்டாக்களை சமமாக பகிர்ந்து கொண்டான். தானியங்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறாயா என்று ரீதாவிடம் கேட்டான். நம்முடையதால் மட்டுமே. இந்தா ஜெர்மன் துப்பாக்கியை வைத்துக்கொள், பழகிவிடுவாய் என்று நினைக்கிறேன். அதை எப்படி இயக்குவது என்று காட்டினான். நீளமாக சுடாதே, மேலே தூக்கி கொள்ளும், குட்டையாக இழுத்து சுடு என்று எச்சரித்தான். புறப்பட்டார்கள். நல்ல காலமாக வஸ்கோ முன்னே நடந்தான். காளியாவும் ரேனியாவும் நடுவிலும் ரீதா பின்னாலும் வந்தார்கள். ஜாக்கிரதையாக சந்தடியின்றி நடந்தார்கள். ஆனால் பகைவர் நடமாட்டத்தையே கவனிக்காமல் தங்கள் நடை சத்தத்தையே உற்று கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டார்கள். ஏனென்றால் ஜெர்மானியருக்கு நேரே வராமல் மயிரிழை தப்பினார்கள். மயிரிழை கதைகளில் வருவது போல. நல்ல வேளையாக சர்ஜன்ட் மேஜர் அவர்களை முதலில் பார்த்தான். பாறையின் பின்னிருந்து தலையை நீட்டியதுமே அவர்களை கண்டான். இருவர் நேரே அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் அவர்களை தொடர்ந்தார்கள். வஸ்கோ 7 அடிகள் தாமதித்திருந்தாலும் அவர்கள் பாடு அதோடு தீர்ந்திருக்கும். 2 குண்டு வரிசைகளில் தீர்ந்திருக்கும். ஆனால் இந்த 7 அடி அவன் நடக்கவில்லை. எனவே நிகழ்ச்சி போக்கு திசை திரும்பிவிட்டது. பகைவரிடமிருந்து மறைந்து கொள்ளவும் சிதறி ஓடி மறையும்படி பெண்களுக்கு சைகை சாடை காட்டவும் காற்சட்டையை பையிலிருந்து கைக்குண்டை எடுக்கவும் அவனுக்கு நேரம் கிடைத்தது. கைக்குண்டு வெடித்திரையோடு இருந்தது நல்லதாயிற்று. பாறையின் மறைவிலிருந்து அதை ஜெர்மானியர் மேல் எறிந்தான். அது வெடித்ததும் தானியங்கி துப்பாக்கியால் சுட்டான். விதிகளில் இது எதிர்ச்சண்டை என்று குறிக்கப்படும். இதற்கு இயல்பானது என்ன என்றால், பகைவனுக்கும் நம்முடைய பலம் தெரியாது. நாம் வேவு படையினரா முன்னோடிகளா என்பது அவனுக்கு புரியாது. எனவே அவனுக்கு சுதாரிக்க இடம் தரக்கூடாது என்பது இதில் முக்கியமானது. வஸ்கோ இதை பற்றி நினைக்கவில்லை. இது அவன் உள்ளத்தில் பதிந்திருந்தது. ஆயுட்காலம் முழுவதும் அழியாதபடி பதிந்திருந்தது. சுட வேண்டும் என்று மட்டுமே அவன் நினைத்தான். தன் படையினர் மறைந்து கொண்டார்களா, விழுந்து கிடக்கிறார்களா அல்லது ஓடிவிட்டார்களா என்ற எண்ணமும் அவனுக்கு வந்தது. ஜெர்மானியரும் எல்லா தானியங்கி துப்பாக்கிகளையும் வஸ்கோவின் பாறையில் சுட்டார்கள். எனவே குண்டுவெடி சத்தம் காதுகளையே செவிடாக்கிற்று. ஒரு கல் தூணுக்கு வஸ்கோவின் முகத்தை வெட்டிவிட்டது. கண்ணில் புழுதி சிதறிவிட்டது.
அவனுக்கு அநேகமாக கண் தெரியவில்லை. கண்ணில் ஆறாக பெருக்கிற்று. துடைத்து கொள்ள நேரமில்லை. அவனுடைய தானியங்கியின் கொண்டே பின்னே துள்ளி துள்ளி கிளிக்கிட்டது. தோட்டாக்கள் தீர்ந்துவிட்டன. இப்படி நேருமோ என்று வஸ்கோ பயந்து கொண்டிருந்தான். புதிய தோட்டா சட்டத்தை மாற்றுவதற்கு சில வினாடிகள் பிடித்தன. அப்பொழுது இந்த வினாடிகள் ஒரு முழு ஆயுட்காலத்துக்கு சமமாயிருந்தன. ஜெர்மானியர் ஓசை அடங்கிய தானியங்கி துப்பாக்கியை நோக்கி பாய்ந்தது. இடையிலிருந்து 10 மீட்டர் தூரத்தை தாவி கடந்து விட்டால் போயிற்று. எல்லோருக்கும் சமாதியாக வேண்டியதுதான். ஆனால் அழிவு வேலையினர் முன்னே வரவில்லை. தலைகளை கூட நிமிர்த்தவில்லை அவர்கள். ஏனென்றால் அவர்களை நெருங்கியது 2வது தானியங்கி துப்பாக்கி, ரீதாவுடையது. சுருக்கமாக குறிப்பார்த்து நேரே சுட்டாள். சர்ஜன் மேஜருக்கு இடைநேரம் தந்தாள். வாழ்நாள் முழுவதும் நன்றி பாராட்டத்தக்க இடைநேரம். இந்த சண்டை எவ்வளவு நேரம் நீடித்தது என்பது ஒருவருக்கும் நினைவில்லை. சாதாரண நேரப்படி கணக்கிட்டால் சண்டை விரைவில் முடிந்துவிட்டது. எதிர்ச்சண்டை எப்படி முடியும் என்று விதிகளில் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே. ஆனால் அனுபவித்ததை, செலவிடப்பட்ட சக்தி, இரக்கம், ஆபத்து ஆகியவற்றை வைத்து கணக்கிட்டால் ஆயுளின் பெரும்பகுதி, சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் நீடித்தது இந்த சண்டை. காளியா ஒரேடியாக கிளி கொண்டு விட்டதால் ஒரு தரங்கூட அவளால் சுட முடியவில்லை. முகத்தை பாறைக்கு பின் மறைத்து கொண்டு காதுகளை கைகளால் பொத்தியவாறு படுத்து கிடந்தாள். அவளுடைய துப்பாக்கி ஒரு புறம் கிடந்தது. ஆனால் ரேனியா விரைவில் சுதாரித்து கொண்டு குருட்டாம்போக்கில் சுட்டாள். யார் மேலாவது பட்டதா படவில்லையா என்று அவள் கவலைப்படவில்லை. இது பயிற்சி களம் அல்லவே, குறிப்பார்க்க நேரம் இல்லையே. 2 தானியங்கி துப்பாக்கிகளும் ஒரு சாதாரண துப்பாக்கியும் இவ்வளவுதான் அவர்களுடைய சுடுதிறன். ஆனாலும் ஜெர்மானியர் எதிர்த்து நிற்கவில்லை. பயந்து விட்டதால் அல்ல, விளங்காமையால் சற்று நேரம் சுட்டுவிட்டு பின்வாங்கி விட்டார்கள். காப்பு சுடுகைக்கோ தடைக்கோ ஏற்பாடு செய்யாமல் பின்வாங்கி விட்டார்கள். காட்டுக்குள் புகுந்து விட்டார்கள் என்பது அப்புறம் தெரிய வந்தது. திடீரென்று குண்டு சத்தம் அடங்கிவிட்டது. ரேனியா மட்டுமே துப்பாக்கி எதிர்த்தடிகையில் உடலோடு நடுங்கியவாறு இன்னும் சுட்டு கொண்டிருந்தாள். தோட்டா வார் முழுவதையும் சுட்ட பின்பே நிறுத்தினாள். நீரில் மூழ்கி வெளிவந்தவள் போல வஸ்கோவை நோக்கினாள். முடிந்தது என்று பெருமூச்சு விட்டான் வஸ்கோ. கல்லறையின் நிசப்தம் குடிகொண்டது. காதுகளிலோ ஒரே இரைச்சல். வெடிமருந்து நாற்றமும் கல்தூள் நெடியும் தேய்ந்த வாடையும் அடித்தன. சார்ஜன்ட் மேஜர் முகத்தை துடைத்து கொண்டான். உள்ளங்கைகளில் இரத்தம் அப்பியது. சிதர்கள் முகத்தை கீறியிருந்தன. உங்களுக்கு காயம்பட்டு விட்டதோ என்று ரகசியமாக கேட்டாள் ரீதா. இல்லை, நீ அங்கே பார் ரீதா என்றான் சர்ஜன்ட் மேஜர். பாறையின் பின்னிலிருந்து எட்டி பார்த்தான். பகைவர்கள் சுடவில்லை. உற்று நோக்கினான். காட்டுடன் இணைந்திருந்த தூரத்து பீச் மரை சோலையின் மரம் முடிகள் சற்றே அசைந்தன. கைத்துப்பாக்கியை தயாராக பிடித்தவாறு ஜாக்கிரதையாக முன்னே நகர்ந்தான். பாய்ந்து ஓடி இன்னொரு பாறையின் பின் மறைந்து கொண்டு மறுபடியும் எட்டி பார்த்தான். கை கொண்டு வெடித்ததால் சிதறிய பாசியில் இரத்தம் படிந்திருந்தது. நிறைய இரத்தம். ஆனால் உடலை காணவில்லை. எடுத்து போய்விட்டார்கள். பாறைகள் வழியாகவும் புதர்களின் ஊடாகவும் ஊர்ந்து போய் பகைவர்கள் தடையாக ஒருவரையும் விடவில்லை என்று உறுதிப்படுத்தி கொண்ட பின் வஸ்கோ எழுந்து நிம்மதியாக நடந்து தன்னவர்களிடம் திரும்பினான். முகம் காந்தியது. இரும்பு பாலத்தால் நசுக்குண்டது போல உடலெல்லாம் ஓய்ந்து வந்தது. புகை குடிக்க கூட விருப்பம் உண்டாகவில்லை. படுத்தால் நன்றாகிருக்கும். ஒரு 10 நிமிடங்களாவது படுத்தால் அப்பாடா என்றிருக்கும். ஆனால் அவன் இடத்தை அடைந்ததும் அடையாததுமாக ரீதா கேட்டாள், நீங்கள் கம்யூனிஸ்டா தோழர் சர்ஜன்ட் மேஜர்? போல்ஷிவிக் கட்சி உறுப்பினன். இளங்கம்யூனிஸ்டுகள் கூட்டத்துக்கு தலைமை ஏற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வஸ்கோ திகைத்தான். கூட்டமா? பார்த்தான். காளியா மாலை மாலையாய் கண்ணீர் பொறுக்கிக் கொண்டிருந்தாள். வெடிமருந்து கரையால் ரேனியாவின் முகமெல்லாம் கருப்பேறியிருந்தது. அவளுடைய விழிகள் சுடர்ந்தன. கோழைத்தனம். அப்படியா சங்கதி? கூட்டம் கூட்டுவது நல்லதுதான் என்று கொடூர நகையுடன் தொடங்கினான் வஸ்கோ. அருமையானது கூட்டம் கூட்டுவது. நடவடிக்கை எடுத்துக்கொள்வோம். மனக்கலக்கத்தை காட்டியதற்காக தோழர் காளியா செத்வேர்த்தாக்கை கண்டனம் செய்வோம். தீர்மானத்தை நிகழ்ச்சி குறிப்பில் எழுதுவோம். அப்படித்தானே? பெண்கள் பேசாதிருந்தார்கள்.
காளியா கூட அழுவதை நிறுத்திவிட்டு மூக்கை உறிஞ்சியவாறு கேட்டாள். இந்த நிகழ்ச்சி குறிப்பில் ஜெர்மானியர் தங்கள் தீர்மானத்தை சுமத்துவார்கள். அது சரியாகுமா? சரியாகாது. ஆகவே சர்ஜன் மேஜர் என்ற முறையில், கம்யூனிஸ்ட் என்ற முறையிலும் எல்லாவித கூட்டங்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் ரத்து செய்கிறேன். நிலைமையை அறிவிக்கிறேன். ஜெர்மானியர் காட்டுக்குள் போய்விட்டார்கள். கைக்குண்டு வெடித்த இடத்தில் நிறைய ரத்தம் காணப்படுகிறது. எவனையோ நாம் ஒழித்துவிட்டோம் என்று தெரிகிறது. ஆகவே ஜெர்மானியர் 13 பேர் இருப்பதாக எண்ண வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், என் தானியங்கி துப்பாக்கியில் ஒரு தோட்டா சட்டம் முழுவதுமாக மிச்சம் இருக்கிறது. உன்னிடம் ரீதா 1.5. இதுதான் நிலைமை. கோழைத்தனத்தை பொறுத்தவரை இது இருக்கவே இல்லை. கோழைத்தனம் இரண்டாவது சண்டையில்தான் தெரிய வரும். இது வெறும் மனக்கலக்கம், அனுபவம் இல்லாததால் ஏற்பட்டது. சரிதானே காளியா? சரிதான். அப்படியானால் கண்களையும் மூக்கையும் துடைத்து கொள்ளும்படி உத்தரவிடுகிறேன். ரீதா அசியானினா முன்னே போய் காட்டை கண்காணிக்க வேண்டும். மற்ற படையினர் சாப்பிட்டு முடித்தவரை ஓய்வு கொள்ள வேண்டும். ஏதேனும் கேள்வி உண்டா? இல்லை என்றால் உத்தரவை நிறைவேற்றுங்கள். மௌனமாக சாப்பிட்டார்கள். வாஸ்கோ சாப்பிட விரும்பவே இல்லை. கால்களை நீட்டி உட்கார்ந்து கொள்ளவே விரும்பினான். ஆனாலும் ரொட்டியை உற்சாகமாக மென்று விழுங்கினான். சக்தி தேவைப்பட்டது. அவனுடைய படையினர் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இளைஞர்களுக்கு உரிய ஆர்வத்துடன் மொச்சு மொச்சென்று சவைத்து விழுங்கினார்கள். ஒரே சத்தம். அதுவும் நல்லதே. அவர்கள் சோர்வடையவில்லை. இன்னும் உற்சாகமாக இருந்தார்கள். சூரியன் மேற்கே இறங்கிவிட்டது. காட்டு ஓரத்தில் இருள் படலாயிற்று. சர்ஜன் மேஜர் மனக்கலக்கம் அடைந்தான். உதவி எதனாலோ வர தாமதித்தது. இந்த வெண்மங்குலில் ஜெர்மானியர் ஒன்றா மறுபடி அவனை தாக்கலாம். இல்லாவிட்டால் 2 ஏரிகளுக்கும் நடுவிலிருந்து கணவாய் வழியே ஒரு பக்கமாக முன்னேறலாம். அல்லது காட்டுக்குள் பதுங்கிவிடலாம். அப்புறம் அவர்களை தேடுவது சாத்தியமா? நிலைமையை தெரிந்து கொள்ளும் பொருட்டும்படி மறுபடி அவர்களை தேடுவதும் மறுபடி அவர்களை விடாது பின்தொடர்வதும் அவசியமாய் இருந்தன. ஆனால் திராணி இல்லை. ஆமாம், இப்போதைக்கு நிலைமை ஒழுங்கின்றி ஒரே தாறுமாறாக போய்க் கொண்டிருந்தது. ஒரு படையினலை சாக கொடுத்து விட்டான். தன்னை காட்டிக்கொண்டு விட்டான். இளைப்பாறுவதும் தேவையாய் இருந்தது. உதவியோ இன்னும் வரக்காணோம். ரீதா சாப்பிட்டு முடிக்கும் வரை சர்ஜன் மேஜர் கொஞ்சம் இளைப்பாறினான். பிறகு எழுந்து இடைவாரை இறுக்கிக் கொண்டு கடுகடுப்புடன் சொன்னான். வேவு பார்ப்பதற்கு என்னோடு வருவாள் படையினால் காளியா. இங்கே ரீதா தலைவி. உங்கள் வேலை வெகு தூரத்தில் எங்களை பின்தொடர்ந்து வருவது. குண்டு வெடிக்கும் சத்தம் கேட்டால் மறைந்து கொள்ளும்படி உத்தரவிடுகிறேன். மறைந்து கொண்டு நாங்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டும். நாங்கள் வராவிட்டால் நீங்கள் பின்வாங்குங்கள். மறைவாக பின்வாங்கி நமது முந்தைய அரண்கள் வழியாக மேற்கே போங்கள். நம் ஆட்களை சந்திக்கும் வரை போய் நிலைமையை அறிவியுங்கள். இந்த மாதிரி காரியத்துக்கு காளியாவை உடனழைத்து செல்வது கூடாது என்ற எண்ணம் தோன்றியதுதான். ரேனியாதான் இதற்கு ஏற்றவள். சோதித்து சரிபார்க்கப்பட்டவள். ஒரே நாளில் 2 தடவைகள் சோதனையில் தேறியவள். அபூர்வமாக தான் எவனாவது ஆண்மகன் இத்தகைய சாதனை புரிந்திருப்பான். இதெல்லாம் சரிதான். ஆனால் கமாண்டர் என்பவன் படைத்தலைவன் மட்டும் அல்லவே, பயிற்சி ஆசானும் ஆயிற்றே. தன் கீழ்ப்பணி ஆற்றுபவர்களை போதித்து பயிற்றுவதும் அவனுடைய பொறுப்பல்லவா? விதிகளில் அப்படி கூறப்பட்டிருந்தது. சர்ஜன் மேஜர் வாஸ்கோவின் விதிகளை மதிக்கத்தான் செய்தான். மனப்பாடமாக அறிந்திருந்தான். இம்மி பிசக்காமல் நிறைவேற்றினான். அதனால்தான் அவன் காளியாவிடம் சொன்னான், சாமான் மூட்டையையும் மேல்கோட்டையும் இங்கே வைத்துவிடு. என் பின்னே அடி ஒற்றி நட. நான் செய்வதை கவனித்துப்பார். என்ன நடந்தாலும் மௌனமாய் இரு. வாய் திறக்கக்கூடாது. கண்ணீரையும் மறந்துவிட வேண்டும். அவன் கூறியதை கேட்டு காளியா திகிலுடன் சட்டென்று தலையாட்டினாள். அதிகாலை